குவைத்தில் மரணமடைந்த 14 இந்தியர்கள் உடல்கள் இன்று தாயகம் அனுப்பப்பட்டது. குவைத் உட்பட வளைகுடா நாடுகளில் கடந்த பிப்ரவரி 28 முதல் தொடங்கிய பதட்டமான சூழல் காரணமாக விமான சேவைகள் தடைப்பட்டதால் மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். மேலும் பல காரணங்களால் உயிரிழந்த இந்தியர்கள் உள்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் உடல்கள் தாயகம் அனுப்பி வைக்க முடியாத நிலைமை முக்கியமாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று 19/3/2026 வியாழக்கிழமை மதியம் குவைத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட குவைத் ஏர்வேஸின் கார்கோ விமானத்தில் கடந்த 2 வாரங்களில் இடைப்பட்ட தினங்களில் மாரடைப்பு உள்ளிட்ட சில காரணங்களால் உயிரிழந்த 14 இந்தியர்கள் உடல்கள் அனுப்பி வைக்கப்பட்ட செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. டெல்லிக்கு செல்லும் 14 இந்தியர்களின் உடல்களின் 5 பேர் உடல்கள் சென்னைக்கும், கேரளாவில் கொச்சிக்கும் 2 உடல்களும், மும்பைக்கு 1 உடலும், ஐதராபாத்துக்கு 1 உடலும், லக்னோவுக்கு 1 உடலும் என்று சொந்த ஊர்களுக்கு அனைத்து உடல்களையும் அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னைக்கு செல்லும் 5 உடல்களின் ஒருவர் தமிழகத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 5 இந்தியர்களின் உடலுக்கான அனைத்து ஆவணங்களையும் குவைத் சமூக சேவகரும் மற்றும் குவைத் இந்திய தூதரகம் பிரதிநிதியான அலிபாய் அவர்கள் செய்து முடித்தார். இவர் குவைத்தில் உள்ள மக்கள் சேவை மையத்திலும் இணைந்து செயல்பட்டு வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் உள்ள மற்ற இதர இந்திய அமைப்புகளின் சார்பாக மற்ற 9 இந்தியர்களின் உடல்களும் இத்துடன் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த பதட்டமான சூழ்நிலையிலும் இந்திய தூதரகத்தின் ஒத்துழைப்புடன் நடவடிக்கைகள் அனைத்தும் துரிதமாக நிறைவு செய்யப்பட்டது. மேலும் வேறொரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இதுபோல் குவைத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே.